இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாடல்களுக்கான காப்பி உரிமை தனக்குத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொடர்ந்தாரு. இந்த வழக்கு வெகு காலமாகவே நிலுவையிலுமே இருந்து கொண்டிருந்தது. ஆனா ஒரு பாடலுக்கு இசை மட்டும் முக்கியம் கிடையாது, பாடல் வரிகளுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு கவிஞர் வைரமுத்து அவர்கள் அண்மையில பேசியிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கங்கை அமரன் அவர்கள் வைரமுத்து அவர்களை கண்டபடி பேசிட்டாரு. இவர் பேசியதுமே பலருக்கும் இது பிடிக்காமல் இதை பற்றிய கருத்துக்களை சமூக வலைதளங்களை வெளியிட்டாங்க. இதனடுத்து பார்த்தனா இளையராஜா அவர்கள் அடுத்தடுத்து இது போன்ற அவருடைய படத்தின் பாடல்கள் பற்றிய பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கு. ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா ரஜினி சாருடைய 174வது படம் கூலி. இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோவை அண்மையில வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் கூட இளையராஜாவுடைய மியூசிக்கை பயன்படுத்தி இருக்காங்களாம். அதனால இந்த படத்துடைய தயாரிப்பு தரப்பான சன் பிக்சர்ஸிடம் லெட்டர் போட்டிருக்காராம். அந்த லெட்டருக்கு பதில் எதுவும் தெரிவிக்கவில்லை அப்படின்றதுனால இந்த படத்தின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளதாக ஒரு சில தகவல்களுமே வெளியாச்சு. எப்படி இளையராஜா அவர்கள் தொடர்ந்து பல படங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்காரு. இதனால இவரின் மீது பலருமே கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா அண்மையில பல செலிபிரிட்டிஸ் கூட இவரை பத்தி சமூக வலைத்தளங்கள்ல பேசிக்கொண்டுதான் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த சம்பவத்தை பத்தி கருத்து தெரிவிச்சிருக்காரா. என்னதான் தளபதி விஜய் அவர்கள் இளையராஜாவுடைய ஃபேனாக இருந்தாலுமே அவர் செய்வது சரியில்லை அப்படின்னும் இந்த விஷயத்த பொது வழியில தெரியற மாதிரி பண்ணாமல் காதம் வச்ச மாதிரி ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனா இளையராஜா அவர்கள் இது பொது வழியில தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே பண்ணிட்டு இருக்காரு. இது அவர் மீதுள்ள மரியாதையை தான் கெடுக்குது அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காரா. தளபதி விஜய் அவர்கள் நடித்து வரும் கோட் படத்துடைய இசையமைப்பாளர் நம்ம இளையராஜாவுடைய மகன் யுவன் அவர்கள் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்மளுடைய மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.